இன்னைக்கு காலையில நான் டிஃபனுக்கு மசால் தோசை தான் பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு நான் வெறும் மசாலா மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாம்பார், சட்னி எதுவும் கூட செய்யல. நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும்போது, மசால் தோசை கூடால சாம்பார், சட்னி எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அது சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா, நான் இங்க வந்து வெறும் மசாலா மட்டும் தான் செய்திருக்கேன். இந்த மசால் தோசைக்குள்ள மசாலா, அ பூரிக்கு நம்ம என்ன கிழங்கு மசாலா செய்வோமோ, அதே மசாலா தான். இந்த மசால் தோசைக்கு நம்ம தோசையில தாராளமா நெய் விட்டு தான் செய்யணும். அப்பதான் அந்த தோசை வந்து அந்த நெய்யிலேயே நல்லா பொரிஞ்சு வரும். அது பார்க்கவும் நல்லா இருக்கும். அது சாப்பிடும்போதும் அந்த நெய்யோட ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு, கிழங்கோட அந்த டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும். இதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு மொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், பாதி அளவுக்கு நம்ம கிழங்கு மசாலாய வச்சு இதே மாதிரி மடக்கி எடுத்துட்டோன்னா, மசால் தோசை ரெடி.